போயிருந்தாங்க. போங்க போங்க போங்க, ஜல்தி போங்க. ஐயோ ஐயோ, கடவுளே சவுந்தணும் 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 சவுந்தணும், கடவுளே 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 சவுந்தணும், கடவுளே எப்படியாவது சவுந்தணும், கடவுளே 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 எப்படியாவது சவுந்தணும், எப்படியாவது சவுந்தணும், கடவுளே எப்படியாவது சவுந்து காசு எனக்கு வந்துடணும், அவள்தான் செவந்திருக்கணுமே. செவந்திருக்கும், கன்ஃபார்மா செவந்திருக்கும். 50,000 எனக்குதான், 50,000 எனக்கு தான். 50,000 எத்தனை ஃபுல் வரும் கணக்கு தெரியலையே. ஜெருகண்டி ஜெருகண்டி, வாங்கோ வாங்கோ. எப்படி என்னோட பாசம் செக்க சவையீடு சிவந்திருக்குமே. காட்டுங்கோ, எனக்கு தெரியும். ஐ நோ. ஐயோ, நான் உடனே ஃப்ரண்ட் பேக் எல்லாம் எம்டியா இருக்குது. அதாங்க எனக்கும் புரியல, கொஞ்சம் கூட செவக்கல. ஐயோ, இதுக்கு தான் நான் காலையில வாஷ் பண்ணலாம்னு சொன்னேன். ஆனா நீ வேற காலையில மட்டும் வாஷ் பண்ணியிருந்தா நான் இப்படி ஆயிடுச்சு. ஏன் கொஞ்சம் கூட செவக்கல? மருதான் நிமிடத்தில் ஏதோ பச்சையில அடிச்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. நினைச்சாங்க நினைச்சேன் ஏதோ ஒண்ணு சொல்லிச்சு, நம்ம தாறு முறை குத்திக்க போறோம்னு. ஐயோ, என்னங்க பண்றது? அவமானப்பட போறேங்க. எல்லாரும் முன்னாடி பங்கமா போறோம். காசு, பணம், துட்டு, மணி மணி. கனவா? அந்த 50,000 ரூபாய் நமக்கு கிடைக்குமா? கை சிவக்குமா நம்மளுக்கு? இந்த மனுஷன் எங்க நம்ம மேல பாசம் வச்சிருக்க போறாரு? இதுக்கும் இப்பவே கை கழுவி பாத்துடலாமா? கொஞ்சம் கூட சிவக்கலையே. உண்மையில நான் உசுரியே வச்சிருக்கேன். சத்தியமா சொல்றேன், கிளி மூக்கு மாதிரி செக்க செக்க செக்கன்னு சிவக்கும். வேதவல்லியை விட உனக்கு தான் நல்லா சிவக்கும். நீ தான் ஜெயிக்க போற. பாவி மனுஷா, மருதாணி வச்சதுக்கு ஒரு மருந்துக்காவது என் கை சிவக்க வேணாம். இதுல நீ என் மேல உசிரிய வச்சிருக்கியா? உன்னெல்லாம் அப்படியே தலகா நீ எடுத்து அமுக்கி. இவரை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவரு என்ன நம்மள விரும்பியா கல்யாணம் பண்ணாரு? நான் தானே கோல்மால் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ இவ்வளவுதான் சேவக்கும். போச்சு, எல்லாம் போச்சு. நாளைக்கு காலையில வேதவல்லி ஜெயிக்க போறா. நான் போய் அவ முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறேன். ஏன்பா அந்த பிரைஸ் அமௌண்ட் ரெடியா? கவர் வச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கேன்டா. மாமா காஃபி கொண்டா. எங்க அவங்கெல்லாம்? ரெடி ஆயிட்டு இருக்காங்க மாமா. ரெடி ஆயிட்டு இருக்காங்களா? சரி வாங்கடா. மாமா காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். என்னடா நீங்க மட்டும் நிக்கிறீங்க? உங்க ஜோடி எல்லாம் எங்க? ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல் இருக்குப்பா. இன்னுமா? சரி, அவங்க கைய பாத்தீங்களா எப்படி சவுந்திருக்குதுன்னு? இல்ல இல்ல, அது ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்துலாம்ன்றதுனால பாக்கல. என்னடா இவ்வளவு மெத்தனமா இருக்கிறீங்க? 10 மணி ஆகுது, ரிசல்ட்டை பார்த்துட்டு சீக்கிரம் பிரைஸ் கொடுக்கணும் நான் காத்துட்டு இருக்கேன். வாங்குறவங்களுக்கு இப்படி தயக்கமா? கல்பனா, வேதவல்லி அக்கா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். என்ன அது சஸ்பென்ஸ்? பின்னால கை கட்டிட்டே வரீங்க. கையை பார்த்தா தானே தெரியும் யாருக்கு அதிகமா சவந்திருக்கு, யாருக்கு பிரைஸ்ன்னு. என்னடா கையை காட்ட மாட்டேங்குன்னு? கை காட்ட சொல்லலாமா? சொல்லலாம்ப்பா. சரி, யாரு கையை முதல்ல பாக்குறது? வேதவல்லியை காட்டுட்டு மாமா.
மூத்தவங்க நீங்க தானே அண்ணி, நீங்களே முதல்ல கையை காட்டுங்க. சரியான பாயிண்ட் பிடிச்சான். நேத்துக்கு மருதாணி வைக்கும் போது நான் தான் மூத்தவன் நீ சண்டை போட்டே இல்ல, அத சொல்லி காமிக்கிறேன். நீ தான் காமிக்கணும். காமி. காட்டு கல்பனா. ஆ. அட இத பாருடா. ஆ, என்ன இது ரத்த கலர்ல செவந்திருக்கே? நல்லாதான் செவந்திருக்கு. ஐயோ விட்டுக்கிட்டோம். 50,000 கோவிந்தா கோவிந்தா. என்ன ரத்த சோப்பா இருக்கு? இது பிரைஸ் அடிச்சிரும் போல இருக்க. என்னடா உனக்கும் பொண்டாட்டி மேல அத்தனை பாசமா இப்படி செவந்திருக்குது? எப்படி பாசம் வச்சு கலக்கிட்டேனா? ஆமா, கிழிச்சிங்க. இது எப்படி செவந்துச்சுன்னு எனக்கு தானே தெரியும். நாளைக்கு காலையில வேதவள்ளி ஜெயிக்க போறா. நான் போய் அவ முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க போறேன். நான் தோக்க மாட்டேன். நான் இந்த வேதவள்ளி கிட்ட தோக்கவே மாட்டேன். இந்த கல்பனா வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இங்க பாரு கல்பனா, நேர்மையா இருந்தா வேலைக்கே ஆகாது. ஜெயிக்கணும்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். தப்பில்ல, தப்பே இல்ல. என்ன பண்ணலாம்? ஐடியா. பர்மனன்ட் மார்க்கர். வேதவள்ளி, நாளைக்கு காலையில எனக்கு எப்படி செவந்திருக்குன்னு பாருடி. யாருக்கு அதிகமா செவக்குதோ அவங்களுக்கு 50,000 rupees, 50,000 ரூபாய் பிரைஸ். காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. நல்லாதான் செவந்திருக்கு, ஆனா என்னமோ டவுட் வருதே. என்ன டவுட்? இல்ல, இந்த கலரை பார்த்தா நேச்சுரலா செவந்தா மாதிரி தெரியல. அப்படின்னா நானே ஸ்கெட்ச் பண்ண வச்சு வரைஞ்சுக்கிட்டேன்னு சொல்றியா? யாருக்கு தெரியும்? நடராஜ், என்னைய சந்தேகப்படுறியா? நட்ராஜ், இது விளையாட்டு இல்ல, பேசாம இருக்க மாட்டேன் நீ. இல்லப்பா. டேய், அதிக பிரசங்க தரமா பண்ணிட்டு இருக்காதடா. எனக்கே கோவம் வருது நீ சொல்றத பார்த்தா. ஐம் சாரிண்ணா. சரி சரி சரி, இது இதோட விடுங்க. ஓவரா கலர் கொடுத்துட்டோமோ? டவுட் படுறானே. வேதவல்லி, நீ உங்க கையை காட்டுமா. மாமா, சீயக்கா கலந்த மருதாணி எப்படி சிவக்கும் வேதவள்ளி? பாவம் நீ. ஏமா தயங்குற? காமிமா, இதுல என்ன வந்துச்சு? இல்ல, கிடையாது. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏதோ பித்தலாட்டம் பண்ணிருக்கா சோனியக்காரி. வெரி குட் வெரி குட். இவங்க எப்படி சவந்திருக்குது பாரு. என் மகனுக்கு 2 பேரும் பாசம் பரவைங்க. நாகராஜா, அவ மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறியா நீ? தேங்க்ஸுங்க. இவங்க கைய சவுக்க வைக்கிறதுக்கு நாப்பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா. ஐயோ,
ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. அதுவும் இந்த நேரத்துல ஏங்க இதுக்கெல்லாம் நேரம் எல்லாம் கிடையாது, இருங்க. கொஞ்சம் கூட சவக்கலையே. உண்மையிலேயே அவருக்கு என் மேல பாசம் இல்லையோ? டடங் டங். எங்கெங்க போனீங்க இந்த நேரத்துல? பக்கத்து தெருவில் என் ஃப்ரெண்டோட வீடு இருக்குது. என் ஃப்ரெண்டோட வீட்டில் மருதாணி செடி இருக்குது. என் கையாலேயே இலைய பறிச்சு என் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட கொடுத்து அரைச்சி டப்பால போட்டு கொண்டாந்துக்கிறேன். இந்த நேரத்துலயா? ஆமாங்க. ஷோமி இத கையை காட்டுங்க, கையை காட்டுங்க. ரூமேட்டே கையை காட்டுங்க. பாருங்க நீங்க, இந்த மருதாணி சவுக்க போதி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 6 மாரம் சவுக்க போதி. நம்ம தான் ஜெயிக்க போறோம். அடடடே, என்ன ஒரு ஸ்மெல்லு. நீங்க சொல்லுங்க கரெக்டு. அதாவது இந்த மருதாணி செடி இருக்குதுல்ல, அதுல இருந்து பறிச்சு எடுத்தாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. இது சவுக்குங்க, இது கில்லி மாதிரி சவுக்க போது பாருங்க. ஜெயிரோம் நம்ம, நாளைக்கு ஜெயிரோம், தட்டி தூரம். ஐயா, எனக்கு என்னமோ கல்பனா அம்மா கையோட வேதவெளி அம்மா கைதான் நல்லா செவந்திருக்கா மாதிரி தோணுது. எனக்கு அப்படித்தான் தோணுது. சுந்தர், நீ என்ன நினைக்கிற? அப்பா நீங்க என்ன ஃபைனல் பண்றீங்களோ அதான்ப்பா ஃபைனல். ஆமாங்க ஐயா, ரிசல்ட்ட நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏண்டி ஏமாத்தவா பாக்குற? உன்னை கையும் களவுமா மாட்டி விடுறேன் பாரு. சரி, அப்ப 2 பேர் கையும் பார்த்த பிறகு வேதவல்லி. மாமா ஒரு நிமிஷம். என்னம்மா? வேதவள்ளிய நம்ம கண்ணு முன்னாடியே சோப் போட்டு கையை கழுவ சொல்லுங்க. அதுக்கப்புறமா முடிவை சொல்லிக்கலாம். என்னம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. கல்பனா, அப்போ நீங்களும் எங்க முன்னாடி சோப் போட்டு கையை வாஷ் பண்ணுங்க அண்ணி. ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? என்னப்பா இது? வேதவல்லி அண்ணி கையை வாஷ் பண்ணணும்னா கல்பனா அண்ணியும் கையை வாஷ் பண்ணி தானே ஆகணும். அதானே நியாயம். வேணாம்டா வேணாம், யாரும் கையை வாஷ் பண்ண தேவையில்லை. தேவையில்லாம விஷயத்தை பெருசு பண்ணிட்டு இருக்கேன். 2 பேர் கையும் சவுந்து இருக்குது, அதனால 2 பேருமே வின்னர் நான் டிக்ளேர் பண்றேன். சொன்ன 50,000 ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கங்க. டேய், விளையாட்டே வினையாகும்னு சொல்லுவாங்கடா, அந்த மாதிரி இங்க நடந்துடக்கூடாது. ஏதோ தமாஷா ஆரம்பிச்சோம், அது இப்படி எல்லாம் பெருசு பண்ணக்கூடாது, புரியுதா? விளையாட்டு முடிஞ்சது, எல்லாம் சந்தோஷமா அவங்க வேலையை பாருங்க, போங்க. அப்பா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ப்பா. இல்ல போட்டின்னு வந்தாச்சு, அது சந்தேகம் வர வந்துருச்சு, அதை கிளியர் பண்ண வேண்டியது எங்க கடமை தானே. நீங்க உங்க கையை கழுவுங்க. சரிங்க. ஆனா நீங்க போய் ஒரு பாத்திரத்தை தண்ணி, சோப்பு, டவல் எடுத்துட்டு வாங்க. தம்பி நான் போனேன். டேய் நாகராஜ், என்னடா இதெல்லாம்? அப்பா இல்லப்பா, எங்க பக்கம் உண்மை இருக்குது, அதை நான் நிரூபிக்கணும் இல்லையா? அப்பதானே மற்றவங்களுக்கும் புரியும். வைங்க நாங்க கொண்டா. சோப்பை பக்கத்துலயே வைங்க. அதே அங்கே வைங்க. அண்ணி. இல்ல, எதுக்கு தேவையில்லாம வேண்டாமே. இதனால ஒரு பிரச்சனை வர வேண்டாம்ல. ஒரு பிரச்சனையும் வராதுங்க, நீங்க கழுவுங்க. ஐயோ பாவம். வாஷ் பண்ணுங்க நீ.
இல்ல இருக்காது. இவளுக்கு எப்படி கை செவந்திருக்கும்? வாய்ப்பே இல்லையே. ஏதோ பண்ணிருக்கா. வாவ், அப்ப வேதவல்லி அண்ணியோட கை இயற்கையாவே செவந்திருக்கு. எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. சுந்தர்ண்ணே, நீங்க ரெடியா இப்ப போட்டிக்கு? யா கல்பனா, ஹேண்ட் வாஷ் பண்ண. எதுக்கு? நான் எதுக்கு பண்ணணும்? என்னால முடியாது. ஏய், பண்ணுன்னு சொல்றேன் இல்ல கல்பனா, பண்ணு. விடுற சுந்தர், விடுற, இதெல்லாம் பெருசு பண்ணிட்டேன். இல்லப்பா, தம்பி ப்ரூவ் பண்ண மாதிரி நானும் ப்ரூவ் பண்ண வேண்டாமா? கல்பனா, நீ ஹேண்ட் வாஷ் பண்ணு. இல்லங்க. அண்ணே ஆ? பண்ணுங்க. கல்பனா, போ கல்பனா. வேணாங்க. கல்பனா போன்னு. ஹேண்ட் வாஷ் பண்ணு. பண்ணு. சோப் எடு, சோப் எடு. நரியின் சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும். ராணி வேஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும். ஐயோ, என்ன நீ? சொத்தம் சொந்த காசுல சூனியம். என்னடா இது? தெரியலப்பா. கல்பனா, என்ன இது? ஏய், இதனால இந்த சபைக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, கல்பனா அண்ணி டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. சோ இந்த வீட்டினுடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி, வேதவல்லி அண்ணி அண்ட் நாகராஜன் எல்லாம் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அப்பா, அன்னைக்கு பிரைஸ் மணியை கொடுத்துருங்கப்பா. கொடுத்துருங்க, அதான் நியாயம். I agree. சரி, ஓகே. வேதவல்லி நாகராஜ் தம்பதிகளே, பிரைஸ் வாங்கிக்கங்க. வேண்டாம் மாமா. வாங்கிக்கம்மா. ரொம்ப சந்தோஷம்டா. டேய், மருதாணி நல்லா இட்டு அவ்வளவு செவக்க வச்சிருக்கிறேன். எப்படி? அப்பா, ஏதோ தெரியாம டேய்ப்பா, ஏன்டா இதுக்கெல்லாம் கண்கலங்குற? டேய் டிசி கண்ணா, நான் இந்த சீரியஸாவே எடுத்துக்கலடா. ஒரு விளையாடினா அவ்வளவுதானே. அவன் ஏன் இப்படி பண்ணான்னு யோசிச்சு பாத்தியா? உனக்கு அவன் மேல அவ்வளவு பாசம் இருக்குன்னு எல்லாருக்கும் முன்னால காமிக்கிற ஆர்வத்துல அப்படி பண்ணிருக்கிற. அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா, அதை நீ புரிஞ்சுக்க. சீரியஸ் எடுத்துக்காத. போ, அவளை சமாதானப்படுத்து. போ போ போ. சரி. வேதவல்லி நாகராஜ், வெல் டன், என்ஜாய். மாமா, அக்கா, அப்படியே ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இரு